ஹலோ மக்களே. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம்ல எஸ்பிபி அவர்கள் பற்றி. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் செக்மெண்ட் 25th. அது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப துக்கமான ஒரு டே. அண்ட் அவர் வந்து நம்மளெல்லாம் விட்டு போன நாள் அவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா யூ வாண்ட் டு லீவ் லாங், எனக்கு நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார். அது சொல்லி கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இழப்பு ஆயிடுச்சு நம்மளுக்கு. அண்ட் ஆஸ் ஐ செட், அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டடான ஒரு சிங்கர். அண்ட் யாருனாலையும் வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணுறோங்கிறது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் ட்ரை பண்ணுறாங்க. பட் அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து எஸ்பிபி அவர்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே கிடையாது. அண்ட் அந்த வாய்ஸில் அவர் கொடுக்குற அந்த ஒரு மாடுலேஷன் ஆகட்டும், இல்லைன்னா அந்த ஒரு ஃபீல் அண்ட் த வே அவர் ஒரு சாங் வந்து எடுத்து பண்ணும்போது அதில் அவர் பயங்கரமாக இன்வால்வ் பண்ணிக்கிறாரு, ரைட்? அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து மூவியில் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ டேலண்டடாக இருந்தால் அந்த சீன் சொல்லும்போது ஓகே இந்த மாதிரி ஒரு லவ் சீன் வரும், இந்த மாதிரி வந்து நடிக்க போகிறாங்க அண்ட் அதுக்கான ஒரு ஃபீல் கொடுக்கணும், அப்படி ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு வான்சஸ், ஒரு சின்ன ஒரு சவுண்ட் ஆகட்டும், வேறு வாட்எவர் அது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு வந்து அது அவருக்கு மட்டும்தான் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். ஆஸ் ஐ செட், அவர் வந்து கண்டிப்பாக டைரக்டரோட ஆர்டிஸ்ட். பட் ஸ்டில் அவருக்குன்னு ஒரு க்ரியேட்டிவ் இருக்குதுனால தான் அது வந்து ஓகே இந்த இடத்துல இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்குற இடத்துல கொடுக்கும்போதும், இல்லை அவராக ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணும்போதும், அவங்களுக்கு பிடிக்கும் போது அதை அப்படியே ஃப்ளோவில் கேட்கும்போது எவ்ரிபடி லவ்ஸ் இட். ஸோ அதனால் அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரீடமான ஒரு விஷயமா இருந்தது. அதனால நம்மளுக்கு அந்த அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. அண்ட் அவரோட வாய்ஸ், எஸ்பிபி அவர்களோட வாய்ஸ், இட்ஸ் அமேசிங். அண்ட் என்ன சொல்கிறது, நிறையா எனக்கு வேர்டே கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் ஃபென்டாபுலஸ் வாய்ஸ். இது வரைக்கும் கேட்காத யார் பாடியும் இது மாதிரி கேட்காத ஒரு வாய்ஸ். அண்ட் அது என்றைக்குமே வந்து அது நம்ம கூட தான் வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து அப்போது ரொம்ப ஜாஸ்தி கேட்டதை விட இப்போ நிறைய நான் கேட்பேன் அவரோட வாய்ஸஸ், சாங்ஸ் நிறைய கேட்பேன். அண்ட் அது கேட்கும்போது அப்படியே ரொம்ப ஃபீல் ஆகும், வேறு லெவலில் ஃபீலிங்ஸ் எல்லாம் போகும். ஸோ இந்த சாங் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும், கேட்டுட்டோம். காதல் வானிலே ஓ பாடும் தேனிலா ஓ தந்ததே சங்கீதம், வந்ததே சந்தோஷம். சம் 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 ஒரு கோடியாம் மணி தீபங்கள் ஆடியும் துதி பாடியும் மொழி ஏற்றுங்கள் திங்கள் சூடிடும் தேவன் கோவிலில் எங்கள் பாடலை பாடுங்கள். என்றும் வாழ்விடும் தென்றல்
நாள்தோறும் ஆனந்தம் தேரோடும் நம் வாழ்விலே காதல் வானிலே காதல் வானிலே பாடும் தேனிலா பாடும் தேனிலா தந்ததே தந்ததே சங்கீதம் வந்ததே வந்ததே சந்தோஷம் சம் 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 காதல் வானிலே காதல் வானிலே பாடும் தேனிலா பாடும் தேனிலா அன்னையாம் ஒரு தந்தையாம் அது காதல்தான் காதல்தான் ஆதலால் உயிர் காதலின் மணி பிள்ளை நாம் அப்பர் சுந்தரரையன் காதலில் ஆண்டாள் கொண்டதும் காதல்தான் காதல் வேறல்ல தெய்வம் வேறல்ல எங்கள் தெய்வமும் காதல்தான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி காதல் வானிலே காதல் வானிலே ஓ, பாடும் தென்னிலா பாடும் தென்னிலா தந்ததே தந்ததே சங்கீதம் வந்ததே வந்ததே சந்தோஷம் சம் 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 ஓ, காதல் வானிலே காதல் வானிலே ஓ, பாடும் தேனிலா பாடும் தேனிலா ஸோ எஸ்பிபி அவர்கள் வந்து ஒரு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இங்கே வரும்போது அவர் எம்எஸ்வி அவரை மீட் பண்ணும்போது அவருக்கு தமிழ் சுத்தமாக வராதான். அதனாலே அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணார் அவரை பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாதவங்கன்னா நிறைய பாடுறாங்க, ரைட்? கண்ணா பின்னான்னு இருக்கும், ஐயோ அம்மா முடியல கேட்குறதுக்கு. அண்ட் அப்போ வந்து அந்த தமிழ் டிக்ஷன் நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணுங்கிறதுலாம் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. அதனால் அவருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்குது. அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுறாரு, தமிழெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு அந்த டிக்ஷன்ஸோட எப்படி பாடுறதுங்கிறத கற்றுக்கிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அவர் கம்ப்ளீட்டாக வந்து அவர் சின்னதுலேருந்தே வந்து அவருக்கு தெலுங்கு தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அதை தவிர மற்ற தமிழெல்லாம் வந்து அவருக்கு யூஸ்டே கிடையாது. அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். ஒரு லாங்குவேஜுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம கற்றுப்போம், பட் எந்த அளவுக்கு அதை முழுசாக கற்றுப்போமா அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஒரு 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 பாட்டை நீங்கள் அவர் பாடும்போது அவருக்கு நீங்கள் லாங்குவேஜ் தெரியலேன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே வந்து நம்ம தமிழில் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் நம்மளால் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம தாய்மொழியில் பேசும்போது அந்த கனெக்ட் பண்ண முடியும், நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம கொடுக்க முடியும். நம்ம வந்து இங்கிலீஷில் பேசும்போது அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம கொடுப்போமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது வந்து சில பேருக்கு அந்த டேலண்ட் இருந்தால் தான் ரெண்டையும் கரெக்டாக பண்ண முடியும். ஆனால் இவர் வந்து அந்த லாங்குவேஜை வந்து அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அப்பா வேறு லெவல். அது வந்து ரொம்ப கமிட்டடாக இருக்கணும். அதை ரொம்ப அந்த ப்ரொஃபஷன் வந்து அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால்
மட்டும்தான் இப்படி ஒரு அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். அந்த லாங்குவேஜோட இம்பேக்ட் வந்து அவர் செம்மையாக க்ரியேட் பண்ணியிருப்பார். அவருக்கு வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவருக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர் சைட்லேருந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணது. யோசிச்சு பாருங்களா, அவர் வந்து தமிழ் தெரியாத ஒரு பர்சனாக இருந்து அவர் ஒரு பாடுறதே நல்லா ஒரு டிக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது, ரைட்? நம்மளுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தைக்கான ஒரு ஃபீலாக நீங்கள் அதை பாடும்போது தான் அதுக்கான ஒரு அவுட்புட் வரும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எஸ்பிபி அவர்களை வந்து யாருனாலையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். மலரே மௌனமா மௌனமே வேதமா மலர்கள் பேசுமா பேசினால் போயுமா நன்றே மலரே மௌனமா மௌனமே வேதமா. கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ ஏது ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா மலர்கள் பேசுமா காற்றைப் போல வந்து கண்கள் மெல்ல திறந்தே காற்று என்னை கிள்ளாதிரு பூவே என்னை தள்ளாதிரு காற்று என்னை கிள்ளாதிரு பூவே என்னை தள்ளாதிரு உறவே உறவே உயிரின் உயிரே புது வாழ்க்கை தந்த வள்ளலே மலரே மௌனமா மௌனமே
பாட ஆரம்பித்த டைமில் வந்து அவங்க ஃபேமிலி வந்து பயங்கர வெல் டு டு ஃபேமிலியெல்லாம் கிடையாது. அவர் சொல்லி இன்டர்வியூவில் சொல்லி கேட்டது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து 2 ஒய்ஃபு. ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு வந்து 2 குழந்தைங்க. இவங்க அம்மா வந்து செகண்ட் ஒய்ஃபு. அவங்க இறந்துடுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களை வந்து அவங்க அப்பா வந்து இவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து 5 சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு மியூசிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தாலும் சின்ன சின்ன கச்சேரி இதெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே, ஒரு பாடகனாக ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் அதே போல் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க இளையராஜா கூட எப்படி வந்து அவங்க கச்சேரியெல்லாம் பண்ணினாங்க. அண்டு பயங்கரமாக இருக்கும் அவங்களோட ட்ராவலெல்லாம். கிடைக்கிற வண்டியிலலாம் ஏறி போவாங்க அப்போது. ஏன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்காது அவங்களுக்கு. ஸோ போயிட்டு வர காசை எல்லோரும் ஷேர் பண்ணி அது கொஞ்சம் ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய தே ஆல்சோ ஹேட் அ வெரி ரஃப் டைம். இந்த மாதிரி ஸோ அப்போ இருந்த டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரஃப் டைம் கண்டிப்பாக இருந்திருக்கும். யாருமே வந்து ரொம்ப ஈஸியாகலாம் வந்து வந்திருக்க முடியாது. எல்லாத்துக்குமே வந்து ரஃப் டைம் ஒன்று இருந்திருக்கும், ஹார்ட் ஒர்க் இருந்திருக்கும். அவங்க நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு பெரிய லெவல் இல்லைங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் பாடி வச்சுட்டு போயிடுறாங்க. அது சிங்கர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அதில் ஒரு உயிரே இருக்க மாட்டேங்குது. நான் நிறைய சாங்ஸ் கேட்பேன். நல்லா கம்போஸ் பண்ணிடுங்க எல்லாமே இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த ஒரு யூ கேன் நாட் கனெக்ட். இன்றைக்குமே வந்து நம்ம வந்து சில சாங்ஸ் எல்லாம் பழைய சாங்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். உடனே வந்து பூமர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மியூசிக் வந்து என்றைக்குமே வந்து இட் டசன்ட் ஹாவ் ஏஜ். அது ஓல்டே ஆகாது. என்றைக்கு இருந்தாலும் வந்து யூ வில் லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் இட். லைக் புது புது விஷயங்கள்லாம் கற்றுப்பேன். ஏன்னா ரெஃபரன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணுன்னா பழைய பாட்டில் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். இளையராஜா சாங்ஸ் ஆகட்டும் சரி, இல்லைன்னா எம்எஸ்வி அவர்கள் சாங்ஸ் ஆகும். தேவா அவர் செம்மையாக கம்போஸ் பண்ண. ஸோ வித்யாசாகர் அவங்க எல்லாமே வந்து தே ஆல் கம்போசர்ஸ். ஓகே, ஸோ மணிஷ் சர்மா இவங்கெல்லாம் கம்போசர்ஸ். அது ஒன்று நீங்கள் வந்து லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கும் ஒருத்தங்க பாடி வச்சுட்டு வந்து பாடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு இடத்துல நின்று பாடும்போது அதை என்ஜாய் பண்ணி அந்த ஆர்கஸ்ட்ரேஷனோட பண்ணும்போது அது வேறு லெவல் அவுட்புட் அண்ட் ஃபீல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சதுனால வந்து தே ஜஸ்ட் அந்த ஒண்டர்ஸ் எல்லாம் நடந்தது. நமக்கு எவ்வளோ சாங்ஸ் நம்ம கேட்குறோம் அந்த மாதிரி ஒரு காம்போசிஷனில் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் காம்பினேஷன் ரைட். ஒரு மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் லிரிக்ஸிஸ்ட் அவங்களோட காம்பினேஷனில் வர பாட்டுங்க அதை எவ்வளோ சீரியஸாக அவங்க வந்து அதை பிளான் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணி அதை வெளியே வரும்போது அது நான் தெரியும் அந்த ஒர்க் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதோட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒர்க் எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு சாங் நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு அது தெரியும். அது வந்து எஸ்பெஷலி இளையராஜா காம்பினேஷன் அண்ட் எஸ்பிபி காம்பினேஷன் அண்ட் தேவா எஸ்பிபி காம்பினேஷன், வித்யாசாகர் எஸ்பிபி காம்பினேஷன், ஏஆர் ரஹ்மான் எஸ்பிபி காம்பினேஷன், மாதிரி டி ராஜேந்திரன் எஸ்பிபி காம்பினேஷன், எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் அவர் பாடியிருக்கிறார். ஆக்சுவலி அனிருத்திலேருந்து ஜிவி பிரகாஷ்லேருந்து எல்லாருக்குமே இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறவங்க. ஸோ அதில் வந்து அவரோட சின்சியாரிட்டி தெரியும். ஐயோ வேறு லெவல். நான் விட்டா பேசிகிட்டே போவேன். பட் இந்த சாங்கை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஸோ யூ கைஸ் கோனா லவ் திஸ் சாங். இளவேனில் இது வைகாசி மாதம், இழியோரம் மழையேன் வந்தது, புரியாதோ இளம் பூவே உன் மோகம், நெருப்பாக கண்ணில் நீர் வந்தது, பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றலே. காதல் ரோஜா பாதை மாறாது, நெஞ்சம் தாங்காதோ, இளவேனில் இது வைகாசி மாதம், விழியோரம் மழை ஏன் வந்தது.
என்னேனி நீ மீட்டும் பொன்வீணை என்று அந்நாளில் நீதான் சொன்னது. கையேந்தி நான் வாங்கும் பொன்வீணை இன்று கைமாறியேனோ சென்றது. என் போன்ற ஏழை முழில் விழும் வாழை உண்டான காயம் ஆறக்கூடுமா? காதல் ரோஜாவே கனலை மூட்டாதே, நீ கொண்ட என் நெஞ்சை தந்தால் வாழ்த்துவேன். இளவேனில் இது வைகாசி மாதம், விழியோரம் மழையேன் வந்தது. பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் நீங்கியே இசை மாறி போகுமோ தென்றலே. கண்ணான கண்ணே உன் வாய் வார்த்தை நம்பி கல்யாண தீபம் ஏற்றினேன். என் தீபம் உன் கோயில் சேராது என்று தண்ணீரை நானே ஊற்றினேன். உன்னோடு வாழ இல்லையொரு யோகம், நான் செய்த பாவம் யாரை சொல்வது? காதல் ரோஜாவே நலமாய் நீ வாழ்க, நீ சூடும் பூமாலை நான் போல் வாழ்கவே. இளவேனில் இளராகங்கள் பாடும் இளங்காற்றே எங்கே போகிறாய்? பூஞ்சோலை இது உன்னோடு வாழும், இமைக்காமல் என்னை ஏன் பார்க்கிறாய்? பனிமூட்டம் வந்ததால் மலர் தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றலே. காதல் ராஜாவே உன்னை கூடாமல் கண்கள் தூங்காதே. இளவேனில் இளராகங்கள் பாடும் இளங்காற்றே ஸோ எஸ்பிபி அவர்கள் வந்து டி ராஜேந்திரன் அவர்களோட மியூசிக்கில் வந்து நிறைய பாட்டு பாடியிருக்கிறாங்க. அவரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சிங்கர் அவருக்கு டி ராஜேந்திரன் அவர்களுக்கு. அண்ட் அவர் வந்து அவரோட ரெக்கார்டிங் செஷன்லாம் நிறைய ஷேர் பண்ணிப்பா. அதில் ஒன்று நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சாங் வந்து பூ வாங்கி வந்த நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு, அது வந்து பாட வரும்போது நிறைய பிரச்சனை, நிறைய அது வந்து எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு பயங்கர ஒரு டவுட்டில் இருந்திருக்காரு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. பட் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் பாடுங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது 2-3 இடத்துல வந்து ஹை பிச் போகிறது சொன்னோன்னே அவர் வந்து வா நான் கண்டிப்பாக பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து பாடியிருக்கா. நீங்கள் போய் கேளுங்க, கடைசியாக வரும். ஓகே, உங்கள் புறானே அப்படின்ட்டு அப்படியே மேலே போகும் அது பயங்கரமாக அந்த லைனு. ஸோ அது வந்து அதை சொன்னோன்னே ஒரு ஓகே சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து டி ராஜேந்திரன் அவர்கள் எஸ்பிபிக்கு வந்து கொடுத்து அதை வந்து அவர் பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பாடி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதுதான்
விஷயம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து செம்ம லக்கி. எல்லாருமே பயங்கர புதுசு அண்ட் எல்லோரும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு மியூசிக்குங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, இட்ஸ் நாட் தட் அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டி மாதிரி கிடையாது இல்லைங்களா. ஸோ ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மியூசிக்குள்ளே நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து லைவ் காம்போசிஷன் தானே. அப்படிங்கும்போது அதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாருமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்ட் அவங்க would have enjoyed a lot. அந்த பீரியடில் வந்த சாங்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும் போது ஃபீலிங் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதுவும் எஸ்பெஷலி வந்து எஸ்பிபி அவர்கள் பாடி நம்ம கேட்குற அந்த ஒரு பிராப்தம், ரைட், லக்கி, வி ஆர் வெரி லக்கி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மட்டும் இந்த தமிழெல்லாம் கற்றுக்காமல் அவர் பாட்டுக்கு என்னால் முள்ளடா சாமின்னு போயிருந்தாருன்னா ஐயோ எப்படி இருந்திருக்கும். இல்லை எவ்வளோ சாங்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். பாப்பா வேறு லெவல். ஸோ இந்த சாங் கேட்டுவாங்க. டி ராஜேந்திரன் அவரோட காம்போசிஷனில் எஸ்பிபி அவர்கள் பாடின பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. தகதிமி தகதிமி தகதிமித்தோம். తాకుత జంతరిత తతకుత జంతరితై తాకుత జంతరి తతకుత జంతరి తధింగిణతో 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 தடாகத்தில் நீன்றென்று காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்துக்கிரு கால்கள் முளைத்ததென்று நடை போட்டாள். ஜதி என்னும் மழையினிலே நதி இவள் நனைந்திடவே, அதில் பரதம் தான் துளிர் விட்டு பூ போல பூத்தாட மனமெங்கும் மனம் வீசுது, எந்தன் மனமெங்கும் மனம் வீசுது. சலங்கையிட்டாள் ஒரு மாது, சங்கீதம் நீ பாடு. నాదిందిన్నా 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 దిత్తా దిగి దిగి దిత్తా దిగి దిగి దిత్తా దిగి దిగి దిత్తా దిగి దిగి దిగధాన ధానదా దిగధాన ధానదా దిగధాన ధాన.
குங்குமச் சங்கமம் அரங்கேற அதுதானே உன் கன்னம். மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்வரம் நடத்திடும் வானவில் உன் வண்ணம். இடையில் பின்னழகில் 2 கூடத்தை கொண்ட புதிய தம்புராவை மீட்டிச் சென்றாள். கலை நிலா மேனிலே சூளைப்பாலா சுவையை கண்டேன். அந்த கட்டுடல் மொட்டுடல் முதிராமல் சதிராடி மதிதன்னில் கவி சேர்க்குது. எந்தன் மதிதன்னில் கவி சேர்க்குது. சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்தன் பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு. கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை. மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு. கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை. மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு. தாளடிக்கிற நல்ல வயிற அட்டி போலிருக்கிற நீதான் ரொம்ப சுட்டி. ஆசை வைக்கிறேள் இப்ப ரொம்ப நன்ன மாலையிட்டதும் மாறக்கூடாதுன்னா. பூணூலை சாட்சி பொன்னாட்டியாட்சி ஸ்ரீகிருஷ்ணன் நல்லடி. இப்போது பாப்பள் எம்பச்ச கேப்பாய் பின்னாலே என்ன வேளா. ஆன போதும் இங்கு ஆத்துக்காரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் ஆகாதடி. மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு. கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை. மாமி சின்ன மாமி மடிசாரழகி வாடி சிவகாமி வாடின. மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு.
அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீ இருப்பியோ அடங்காதாலமோ போலிருப்பியோ ஆஹா ஓஹோ சட்டதிட்டம் கையில் வச்சிருப்பேளா ஃபாலோ பண்ணலேன்னா நீங்க என்ன நச்சரிப்பேளா மத்தியான நேரம் பாய் போட சொன்ன மாட்டேன்னு சொல்லுவியோ மாட்டேன்னு சொன்னா சும்மாவா விடுவேன் மெட்னிஷோ கூப்பிடுவேன் ஏன்னா நாளை சங்கதி நாளை பார்க்கலாமா நீ இப்போ அடி அடைச்சுக்கலாம் மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசார் அழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை எஸ்பிபி அவர்கள் வந்து ஆஸ் ஐ செட் லாஸ்ட் செக்மெண்ட்டில் சொல்லியிருப்பேன், அவர் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கூட சூப்பராக ஒத்து போகும். அவருக்கு ரொம்ப கெமிஸ்ட்ரி செம்மையாக வேலை செய்யும். ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவர். அதை வந்து எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்குமா ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிக்க மாட்டார். இப்போ இவங்களே வந்து மியூசிக் டைரக்டர்ஸாக ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆனால் கூட இவர் பண்ணுறது பார்த்து சிரிச்சிருவாங்க அவங்க. அந்த மாதிரி அந்த இதுக்குள்ளே போக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா அவர் கூட கொஞ்சம் நல்லா பழகிறதுனால வந்து ரெண்டு பேர்த்துக்கும் வந்து எப்பா நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதான் சொல்லலாம், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லலாம். அது வந்து வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். அவர் வந்து ஒரு மியூசிக் கம்போசிஷன் பண்ணுறாரு, இவர் பாடுறாரு அப்படிங்கும்போது அவருக்கு என்ன தேவையோ அதை தான் இவங்க பண்ணுவாங்க. அங்கே கொஞ்சம் ஏதாவது இஷ்யூஸ் அங்கே இங்கே அப்படி இருந்திருக்கும். பட் தேவா அண்ட் மற்ற டிரெக்டர்ஸ் கூடலாம் அவர் ஒர்க் பண்ணும்போது ஹி வுட் ஹவ் கண்டிப்பாக அவருக்கு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேவாக்கெல்லாம் வந்து எஸ்பிபி அவர்கள் செம்ம ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய பாடியிருக்காரு. அவர் அந்த பாட்டை வந்து அவரோட பாட்டை வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அவுட்புட் கொடுத்துருப்பாரு. அது மேஜர் சக்ஸஸ்க்கான காரணமே வந்து அவர் அதை எப்படி வந்து பாடுறாரு, அது எப்படி அந்த ஒரு சாங்குக்கு வந்து எவ்வாறு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. அவங்க டிரெக்டர்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அதை விடவே ஜாஸ்தி இருக்கும் அவர் வந்து அவரோட சிங்கிங். ஸோ அதனால் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அதை விட ஒரு 100% ஜாஸ்தி தான் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அதனால் நிறைய எவ்வளோ சாங்ஸ் அந்த டைமில் செம்ம பிஸியாக இருந்த ஒரு பர்சன். அண்ட் இப்போ வந்து சாங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பாடியிருக்காரு. அண்ட் பட் அந்த வாய்ஸில் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துருச்சு. பட் ஸ்டில் அந்த ஒரு கெத்து வந்து போகவே கிடையாது. ரஜினிகாந்துக்கு பாடின பாட்டுகளோ ஜிவி பிரகாஷில் மியூசிக்கில் பாடின பாட்டாகட்டும் சரி, இவர் நம்மளோட யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக்கில் பாடின சாங்ஸு எல்லாமே வந்து செம்ம ஹிட்டு. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாடுலேட் பண்ணி அவர் பாடியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வாட் எவர் அவரோட வாய்ஸ் என்றைக்குமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அண்ட் நம்மளை விட்டு என்றைக்குமே அது போகவும் போகாது அப்படி தான் நம்ம சொல்லிங்க. வந்து வர சரவரையில அம்பு தும்பு வச்சிக்காதடா யாரும் ஒன்ன புசுப்புற வரையில ஈர்ப்பூச்சியாய் இல்லாம நீ தீக்குச்சியாய் இருடா உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து வர சரவரையில அம்பு தும்பு வச்சிக்காதடா யாரும் வந்த புசுப்புற வரையில
வந்து வர சர வரையில கம்பு தும்பு வச்சிக்காதடா யாரும் வந்த புசு புற வரையில முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே மனச இரும்பாக்கணும் மலைய துரும்பாக்கணும் ஆழ்கடல் கூடத்தான் ஆறு போல மாறுமடா பத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து வர சர வரையில கம்பு தும்பு வச்சிக்காதடா யாரும் வந்த புசு புற வரையில ஈர்க்குச்சியாய் இல்லாம நீ தீக்குச்சியாய் இருடா உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து வர சர வரையில கம்பு தும்பு வச்சிக்காதடா யாரும் வந்த புசு புற வரையில. ஸோ எஸ்பிபி அவர்களோட சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சாங்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுப்பார், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து மலரே மௌனமா அந்த பாட்டில் வித்யாசாகர் அவளோட காம்போசிஷனில் கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன சிரிப்பு வரும். எனக்கு தெரிஞ்ச அந்த சிங்கர்ஸ் யாருமே அந்த ஒரு சின்ன ஒரு அந்த டீட்டெயில் வந்து யாருமே இது வரைக்கும் கரெக்டாக பாடவே இல்லை. நான் கேட்டிருக்கேன் நிறையா. பட் அது ஒரு சின்ன ஒரு சிரிப்பு, அது அந்த ஒரு வேறு லெவல் இருக்கும். ஓகே, நீங்கள் அதை வந்து அந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது யூல் நோ வாட் ஐம் ட்ரைங் டு சே. அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்கும். அதே போல் சிறிய பறவை அதில் சிரிப்பார், அந்த சிரிப்பும் சரி ஒரு சினுங்கலாக இருக்கும் சில விஷயங்களெல்லாம். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து தேவா காம்போசிஷனில் வந்து ரெக்க கட்டி பாடுறது. அதில் வந்து சால்ட்டாக அப்படியே ரொம்ப கொஞ்சி பாடுவார், சினுங்கலாக இருக்கும். அதில் நிறைய சவுண்ட்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ் வரும், நிறைய இம்ப்ரவைசேஷன் பண்ணியிருப்பார். அந்த ஹோல் சாங்குமே வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து அது கொடுத்துருப்பார். அந்த சாங் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. ரொம்ப வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அப்படியே கேஷுவலாக போகும் ஒரு பாட்டு. என்ன ஏஆர் ரஹ்மான் கம்போசிஷனில் மின்சார கனவுல வந்து தங்கத்தாமரை மலரே அப்படிங்கிற அந்த பாட்டு நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கினார் அவர். ஏன் அப்படின்னா அது எப்படி வந்து அவர் வந்து அதை பாடினார். ஓகே, அது டிஃப்ரெண்ட் டோனாக இருக்கும். அதை நீங்கள் வந்து எஸ்பிபி அவருங்களே கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அந்த பாட்டை வந்து எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணி மாற்றி அது எவ்வளோ அழகாக ரெக்கார்ட் பண்ணி யூனோ அது அவுட்புட் வந்து அந்த பாட்டை கேட்டு. ஸோ அது என்ன ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா த வே ஹீ சிங் தட் சாங், தங்கத்தாமரை மகளே அப்படி அது மாதிரி போகும். ரொம்ப ஒரு மாதிரி வாருகே அப்படின்னு போகும், ரைட்? ஒரு மாதிரி இருக்கும். அது அப்படியே ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பெயிண்ட் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன் கீழே, அப்படியே அழகாக அது போகும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த சாங்கில். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் தட் சாங். அதனால் அவருக்கு வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. அண்ட் அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்டே போகலாம். இப்போ உங்களுக்காக 2 சாங் நான் சைடு ரெக்க கட்டிப்பா இருக்குது ஐயா, அண்ணாமலை சேக், அதில் நீங்கள் கேளுங்க. அந்த தங்கத்தாமரை உங்களுக்காக. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள்,
ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கில் தோளை கட்டி பிடிக்கையிலே என்ன சுகம் கண்ணம்மா இந்த சுகம் எதில் இருக்கு இன்னும் கொஞ்சம் போவோமா அடடா பழகி கிடந்த பழைய நினப்புல ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டேன் ஐயாவோட பைக்கில் சரித்திரமே மாறி போச்சு மனசு மாறலையே என் சைக்கிளுக்கு உனக்கு மட்டும் வயசு ஏறலையே கோடி பணம் புகழ் இருக்குது நரைச்ச மாப்பிள்ளையே இன்னும் கொழுந்து வந்தெல்லாம் அடிச்சு கொடுக்கும் குறும்பு போகலையே ரெண்டு பேரும் மெத்தையிட்டு அடி எத்தனை நாளாச்சு பேரப்பேத்தி கொள்ளும் வயசுல என்னது வீண் பேச்சு உயிர் இருக்கும் வரை இருக்கும் இது காமன் சொன்ன சொல்லாச்சு ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டேன் ஐயாவோட பைக்கில் கத்தி வந்தது பழங்கதை இருக்கு அடி வசதி வந்தது வாழ்க்கை போனது நம்மோட கணக்கு இருக்கட்டும் இவனுக்கும் அந்த நினைப்பு வராதா உடல் மறந்து சுகம் மறந்து உறவாடும் நேரம் வராதா ரெக்க கட்டி பறக்கு தட்டி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறிக்கிட்டேன் ஐயாவோட பைக்கில் தோள கட்டி பிடிக்கையிலே என்ன சுகம் கண்ணம்மா இந்த சுகம் எதில் இருக்கு இன்னும் கொஞ்சம் போவோமா அடடா பழகி கிடந்த பழைய நினப்புல ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கொடி ஐயாவோட பைக்கில் மகளே மாறுதே தங்கத்த
மருமகளே இளமகளே வாரு. செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே. வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே உன் கனத்த கூந்தலில் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே. இருதயத்தினுள்ளே ஓலை ஒன்று கோதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க தொடட்டுமா தொல்லை நீக்க. தங்கத்தாமரை மகளே வாழுக அத்தித்தாவது மனமே வாழக. பறக்கும் வண்டுகள் பூவில் கூடும் ஆர்காலம் கனைக்கும் தவளை துணையை சேரும் ஆர்காலம் பிரிந்த குயிலும் பேடை தேடும் ஆர்காலம் பிரிந்திருக்கும் உயிரை எல்லாம் பிணைத்து வைக்கும் கார்காலம். நகம் கடிக்கும் பெண்ணே அடக்காத ஆசை நாகரீகம் பார்த்தால் நடக்காது பூஜை நெருக்கமே காதல் பாஷை. தங்கத்தாமரை மகளே வாருக அத்தித்தாவது மனமே வாழக. வெள்ளம் மன்மத வெள்ளம் சிறு விரிசல் கண்டது உள்ளம் இவை எல்லாம் பெண்ணே உன்னாலே. தங்கத்தாமரை மகளே தத்தித்தாவது மனமே தங்கத்தாமரை மகளே தத்தித்தாவது மனமே வா. எஸ்பிபி அவர்கள் வந்து கடைசி அவருக்கு அந்த உடம்பு சரியில்லாமல் ஆகிற வரைக்குமே ஹி வாஸ் ஆக்டிவாக தான் இருந்தார். அவர் சிங் பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே அது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த விஷயம் தான். அவருக்கு கோவிட் டைமில் உடம்பு சரியில்லாமல் ஆனது. அண்ட் நம்ம எல்லாருமே வந்து அவர் திரும்பி வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி தான் வந்து இளையராஜா அவங்களுக்கும் வந்து சின்ன ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அவரே வந்து வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி போட்டார். நீ சீக்கிரமாக வா, கண்டிப்பாக உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ நல்லா ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரைட், அது வந்து அது என்றைக்குமே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் மறந்து அவர் வந்து பேசியிருந்தார். அண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன் நல்லா இருந்தது. பட் அந்த ஒரு விஷயம் வந்து அவர் வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போது அவர் இல்லை. ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக அது அவருக்கு இளையராஜா அவருக்கு வந்து கில்ட்டியாக தான் இருக்கும். அது ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எஸ்பிபி அவர்கள் வந்து யாரையுமே அவர் ஹர்ட் பண்ண மாட்டார். அண்ட் பணம் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து எவ்வளோ ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணது இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவில் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுனாவே
கஷ்டமான விஷயமாயிடும். பிஸ்னஸாக தான் அது பார்த்துட்டாங்க. பட் எஸ்பிபி அவர்கள் வந்து நல்ல வேலைக்கு அவர் வந்து நிறைய டிரெக்டர்ஸ் கூட பாடியிருக்கிறார். அதனால் அதை வச்சு அவர் நிறைய இடத்துல வந்து போய் கச்சேரி பண்ணி மக்களை அவர் எப்பயுமே சொல்கிற விஷயம், நான் வந்து ஒரு பெரிய நடிகன் ஒரு சிங்கர் ஆனேன்னா அதுக்கு ரீசன் வந்து என்னோடய ரசிகர்கள். அவங்க ரசித்து அவங்க வந்து என் பாட்டை கேட்கலன்னா நான் கிடையாது, ரைட்? அதை ரெகக்னைஸ் பண்ணணும். அவங்க ரசிகர்கள் தான் வந்து மெயின். அவங்க ரெகக்னைஸ் பண்ணாதான் நான் நடிகன் ஆர் நான் வந்து ஒரு சிங்கர் எல்லாமே. ஸோ நான் வந்து எப்பவுமே வந்து என் ரசிகருக்கு தான். ஸோ அவங்களுக்காக நிறைய வந்து சாங்ஸ் வந்து கச்சேரியெல்லாம் பண்ணி கேட்குற பாட்டெல்லாம் பாடுவாராம். அண்ட் சின்ன கூட்டம் இருக்குது, பெரிய அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், யார் விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு அவங்க போய் பாடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது அவரோட இன்டர்வியூஸ். நிறைய இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், யூடியூப்பில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நல்ல சேனலில் வந்து நல்ல இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு. அண்டு இதெல்லாமே வந்து நான் சொன்ன விஷயங்கள் மேக்ஸிமம் வந்து அவர் ஷேர் பண்ணது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் டைம் கிடச்சிதுன்னா. இன்றைக்குமே வந்து அவர் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நான் யோசிப்பேன், இன்னும் இருந்திருக்கலாம், அவர் இன்னும் எவ்வளவோ நம்ம சாங்ஸ் கேட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் அவர் வெளியே போய் பாடுறத நம்ம கேட்குறதுக்கான ஒரு சான்சஸ் இருந்திருக்கும், ரைட்? இப்போ புதுசாக வரவங்க டிரெக்டர்ஸ் கிட்ட பாடுறாங்கங்கிறத விட இந்த மாதிரி ஒரு லைட் மியூசிக்கில் போய் பாடுறது, ஏதாவது ஷோஸ் ஆர்கனைஸ் பண்ணி அதில் போய் அவரை நம்ம பார்க்கலாம். நிறைய இடத்துல அவர் ஆக்டிவாக இருப்பார். அண்ட் ரியாலிட்டி ஷோஸ்க்கு வருவார், அங்கே பார்க்கலாம். ஸோ அவர் பாடி கேட்கலாம், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கேட்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அவர் நிறைய இளையராஜா பற்றி நிறைய பேசுவார். அதாவது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்போசர் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டில் வந்து இளையராஜா அவர்கள் வருவாங்க. அஃப்கோர்ஸ் எம்எஸ்வி அவங்கெல்லாம் இருக்காங்க. பட் நம்மளோட பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாத சில பேர் இருக்கிறாங்க. அதில் கண்டிப்பாக இளையராஜா அப்படி நிறைய நல்ல எல்லாத்தையும் பற்றியும் பாசிட்டிவாக பேசுவார். இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், அந்த சண்டைலாம் நிறையா வந்து சொல்லுவார். அதாவது ஸ்டேஜிலலாம் பேசும்போது பாரதிராஜா அவர்களுக்கு கூட பயங்கரமாக வந்து கலாய்ப்பார். ஸோ அந்த மாதிரி நிறையா ரொம்ப கேஷுவலாக க்யூட்டாக இருக்கும் அவர் பேசுகிறது. பட் வி மிஸ் ஹிம் அ லாட். பட் அவர் இல்லாமல் போனாலும் அவர் நம்மளுக்கு அந்த லெகசியெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. ஃபார்ச்சுனேட்லி அவங்க சன் அவர் சரண் வந்து எஸ்பிபி சரண் வந்து அவங்க அப்பாவோட ரோலில் வந்து அவர் ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி லைட் மியூசிக் நிறையா பாடுறாங்க, அவரோட சாங்ஸ் நிறையா நிறைய இடத்துல எமோஷன் ஆவாங்க அவங்க பாடும்போது. அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். வாட் எவர் நம்மளுக்கு வந்து அவர் ஒரு நல்ல சிங்கர், நல்ல ஹியூமன் பீங். பட் அவருக்கு வந்து இட்ஸ் அ டாட், ரைட்? அப்பா அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் இது வந்து இந்த எராரில் அவரு வாழ்ந்த இந்த டைமில் நம்மலாம் இருந்தோம், நம்மலாம் கேட்டோம், அவரோட சாங்ஸு குரலெல்லாம் ரசித்தோம் அப்படின்னா வந்து ஐ திங்க் வி ஆர் ஸோ லக்கி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் லிஸ்னிங் டு மை ஷோஸ். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிங்கரோ இல்லைன்னா ஏதாவது மூவியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சினிமா பற்றின ஒரு விஷயத்தில் உங்களை நான் மீட் பண்ண போகிறேன். டில் தென் யூ guys take care. Bye bye. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழையடிக்கும், ஆறு குளம் ஊத்தெடுக்கும் அன்பு மகனே. நாலு திசை திறந்திருக்கு, நடக்குற தெம்பிருக்கு, முன்னேறி 8 வையடா முத்து மகனே. மனசு மருகி மயங்காதே, உலகம் இருசு மறவாதே. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழையடிக்கும், ஆறு குளம் ஊத்தெடுக்கும் அன்பு மகனே. நாலு திசை திறந்திருக்கு, நடக்குற தெம்பிருக்கு, முன்னேறி 8 வையடா முத்து மகனே.